முதலில் திரு தரணிதரன், முத்தமிழ் முருகன் மாநாட்டை தமிழ்நாடு அரசோட இந்த அறநிலையத்துறை நடத்தி இருக்கிறதோட பின்னணி என்ன? எதற்காக? இதோட நோக்கம் என்ன? HRNC இந்த மாதிரி நிகழ்ச்சி தொடர்ந்து நடத்தி தானே இருக்காங்க இல்லைங்க. இது வந்து பாஜக வைக்கிற ஒரு பொய் குற்றச்சாட்டு. எடா குற்றச்சாட்டுனா திமுக வந்து ஒரு ஹிந்து விரோத கட்சின்னு, சரிங்களா? ஆனால் இந்தியாவிலே ஒரே ஒரு கட்சி தான் ஹிந்து விரோத கட்சி, அதுதான் பாஜக. எதனாலனா அவங்க செய்கிறது எல்லாமே ஹிந்துக்களுக்கு எதிரானது. எதனாலனா ஹிந்துக்களை வச்சு அதை வச்சு மத கலவரம் உருவாக்கி ஆட்சியில் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுதான் அது மட்டும் கிடையாது. ஹிந்து ரிலீஜன் வந்து பார்த்திங்கன்னா பாலிதீஸ்டிக் ரிலீஜன். பல வழிபாட்டு முறைகள் இருக்குது, பல கோவில் இருக்குது, சரிங்களா? இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு சில கோவிலில் நம்ம வந்து ஆடை கூட பலி கொடுத்து நம்ம கும்பிட்ற வழிபாடுற முறைகள் இருக்குது. அது குஜராத்தில் இருக்க கோவிலில் கிடையாது. ஆனால் இவங்க சொல்கிறது என்ன, எல்லாரும் ஒரே வருஷன் ஆஃப் ஹிந்துசம் தான் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சரை போட்டு இந்த மாதிரி அது ஒரு தரப்பு மக்களோட வழிபாடு. இதனால ஹிந்து இதத்தில் இருக்கிற 97% மக்கள் விட்டு போகிறாங்க. அதனால தான் நான் திமுக தொடர்ந்து குரல் கொடுக்குது பாஜக எதிர்த்து. எதனாலனா நீங்கள் சொல்கிற வழிபாட்டு முறை 97% ஹிந்துக்களை எக்ஸ்க்ளூட் செய்யுதுன்னு, சரிங்களா? இப்போ கலைஞர் வந்து 1980 ஒரு போராட்டம் நடத்தினார். எதுக்கு தெரியுங்களா? HRNCயில் ஊழல் நடக்குதுன்னு. அப்போ HRNC அஃபீஷியல் ஒருத்தர் தற்கொலை செஞ்சுட்டதா தகவல் வருது. அப்புறம் தான் விசாரணையில் கலைஞர்களுக்கு தெரிய வருது, இல்லை HRNCயில் ஊழல் வந்து அவருக்கு கண்டுபிடிச்சிருக்காரு, அது ரிலீஸ் பண்ண போறதுனால அவர் கொலை செஞ்சுட்டாங்க. அவர் உண்ணாவிரதம் இருந்து அதுக்கு ஃபுல்லாக விசாரிக்கணும்னு சொன்னார். என்னோட கேள்வி வந்து ரொம்ப சிம்பிள். இப்போ பாஜக அவர்களோட நோக்கம் என்ன விமர்சனம் வைக்கிறாங்கன்றதெல்லாம் நம்ம அடுத்த கட்டமாக போவோம். முத்தமிழ் முருகன் மாநாடு இதற்கு முன்பு நடத்தப்பட்டது இல்லை, இப்போ நடத்துறீங்கன்னா அதற்கான காரணம் என்ன நோக்கம் என்பதுதான் என்னோட கேள்வி. இல்லைங்க, முருகர் என்பவர் தமிழ் கலாச்சாரம் எப்போ இருந்து துவங்குச்சோ அப்போ இருந்து முருகரையும் வழிபடுறாங்க தமிழ் மக்கள், சரிங்களா? இந்த மாநாட்டில் வந்து தமிழ்நாடு மக்கள் மட்டும் வரல, ஸ்ரீலங்காவில் வந்திருக்காங்க, மலேசியாவிலேருந்து வந்திருக்காங்க, சிங்கப்பூர் வந்திருக்காங்க, எங்கெங்கெல்லாம் தமிழர்கள் வசிக்கிறாங்களோ எல்லா இடத்துலேருந்து வந்திருக்காங்க. எதனாலனா நம்ம வழிபாட்டு முறையில் முருகர் என்பவர் நம்ம முக்கியத்துவம் வாய்ந்தவர். இந்த மாநாட்டில் வந்து நம்ம தமிழுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து தான் நடத்துகிறோம். இது ஏன் நீங்கள் ஒரு ஆச்சரியமான கேள்வியை கேட்குறீங்க? 2 வருஷத்துக்கு முன்னாடி சிவராத்திரி நிகழ்வு மட்டும்தான் சிவராத்திரி நிகழ்வு கூட தான் நடத்தணும், சரிங்களா? இதை வந்து அரசியல் நாங்கள் பண்ணல, இதை வச்சு அரசியல் பண்ணுறது பாஜக அதிமுகவும், சரிங்களா? திமுக ஆட்சியில் 2021 HRNC மினிஸ்ட்ரி வந்து நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடத்திட்டு இருக்காங்க. நான் உங்களுடைய சொன்ன சிவராத்திரி அந்த நிகழ்ச்சி நடத்தணும், சரிங்களா? இந்த மாதிரி தொடர்ந்து நிகழ்ச்சிகள் நடத்திட்டு தான் இருக்கும். இப்போ இது நடத்துறது வந்து அரசியல் செய்யணுங்கிறதுக்காக தேவையில்லாத ஒரு பிரச்சனை உருவாக்குறது அதிமுகவும் பாஜகவோ தவிர திமுக கிடையாது. இல்லை, இதில் பாஜக தரப்புலேருந்து ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க அப்படின்னா அது ஓட்டுக்கான ஒரு விஷயமாகத்தான் இந்த மாநாடு முன்னெடுக்கப்படுது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை. இதெல்லாம் வந்து அப்படின்னா வந்து பாஜக ஏன் நோட்டா கீழே வாங்குறாங்க? அவங்க இங்கே வந்து 1900 திமுக அந்த முதல் தடவை தேர்தல் சந்திக்க போகிறது இல்லை, 1967 முதல் தடவை தேர்தல் சந்தித்தோம். அப்போ இங்கே 90% பேர் இந்துக்கள், சரிங்களா? நீங்கள் சொல்கிற மாதிரி இந்து விரோத கட்சி அதை ஓட்டு போடுறது இந்துக்கள் தானே. 57 67 தான் நம்ம தேர்தல் ஜெயிக்கிறோம். 1967 தேர்தல் ஜெயிக்கிறோங்க. அப்போ இந்துக்கள் ஓட்டு போட தான் ஜெயிக்கிறோம். அதே மாதிரி நாங்கள் 2000 பாஜக 2016 படுதோல்வி, சரிங்களா? அப்பயும் நான் ஹிந்துத்துவ வச்சு தான் தேர்தல் சந்திச்சாங்க. நோட்டா கீழே வாங்கினா அவங்க தனிச்சு நின்னும் போது சட்டமன்ற தேர்தலில். அதே மாதிரி தான் 21 நடந்தது. 22 பய முனிசிபல் எலெக்ஷன் வந்து ஒரு கேண்டிடேட் ஒரு ஓட்டு வாங்குறாரு கோயம்புத்தூர் பக்கத்தில். ஸோ அப்படின்னா இதுக்கும் தேர்தலுக்கும் சம்மந்தம் கிடையாது. தலைவர் சொல்கிற மாதிரி தான் இது திராவிட மாடல் ஆட்சி. எல்லா துறையிலும் வளர்ச்சி, எல்லா மாவட்டங்களுக்கும் வளர்ச்சி, எல்லா தரப்பு மக்களுக்கும் வளர்ச்சி, எல்லா இனத்தவருக்கும் வளர்ச்சி. அப்படி இருக்கும்போது அதில் வந்து இந்த இதை நம்ம கொண்டாடுறோம், சரிங்களா? தமிழையும் எடுத்து வைக்கிற ஒரு நிகழ்வு மாதிரி தான் இந்த நிகழ்வு. ஸோ இதில் வந்து என்ன, இதில் எனக்கு புரியல, எனக்கு வியப்பா இருக்குது. இதில் நம்ம ஒரு அரசியல் பண்ணி இதை நம்ம ஆச்சரியமா பார்க்கறது. ஓகே, முதல் சுற்று கருத்தா எடுத்துக்கிறேன். திரு GK நாகராஜ், இப்போ ஆன்மீகத்திலும் சமத்துவம் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாநாடு நடத்துறோம் அப்படின்னு சொல்றாரு முதலமைச்சர். இதுல உங்களுக்கு மாற்று கருத்து இருக்கா? இல்லை, ஆன்மீகம் இந்து மத கலாச்சாரமே ஆன்மீகம் சமத்துவமான ஆன்மீகம் தானே. நீங்கள் எல்லாரும் விரும்புகிற கடவுளை கும்பிட முடியும். நீங்கள் விநாயகரை கும்பிடுறவங்க விநாயகரை கும்பிடலாம், முருகனை கும்பிடுறவங்க முருகரை கும்பிடலாம், கௌமாரம். பெருமாளை கும்பிடுறவங்க பெருமாளை கும்பிடலாம், சக்தியை கும்பிடுறவங்க சக்தியை கும்பிடலாம். இது எல்லாரும் விருப்பப்பட்டு ஒரு அடிப்படை வாதம் இல்லாத எல்லாத்துக்கும் பொதுவான ஒரு வாழ்வியல் முறை தான் இந்து மதம்.
அதில் எல்லாம் அடங்கியிருக்கு. வெஜ்ஜும் அடங்கியிருக்கு, நான்வெஜ்ஜும் அடங்கியிருக்கு. இப்போ அவர் சொன்னார் குஜராத்தில் எல்லாம் நான்வெஜ் இல்லை. குஜராத் மக்கள் அதிகபட்சம் பேர் பியூர் வெஜிடேரியன்ஸ். ஆனா இங்கேயும் நீங்க நம்ம கோயில்ல பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள அம்மன் கோயில்ல களையணும், கருவறைக்குள்ளும் பாகுபாடு இருக்கு, அத களையணும் என்பதற்காக இந்த மாநாடு நடத்துறோம் அப்படின்னு சுட்டி காட்டுறாரு. அவங்க இந்து மதத்துக்குள்ள பிரிவினைய வேற்றுமையை பிரிச்சு காமிக்கிறதுக்காக இவங்க ஒவ்வொரு முறையும் செய்யறது இந்து மதத்தை கையில் எடுத்து உள்ளுக்குள்ள கருவறைங்கிற சப்ஜெக்ட் கொண்டு வருவாங்க. ஒரு கருவறைங்கிறது புனிதமான இடம். ஒரு ஆன்மீக விதிப்படி அதுக்கு போறதுக்கு சில ப்ரொசீஜர் இருக்கு. அதுல வந்து கருவறைக்குள்ள போறதுக்கு நீங்க நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, கருவறைக்குள்ள போறதுக்கு முறைப்படி குளிச்சு இருக்கணும், ஒரு சிஸ்டம் ஃபாலோ பண்ணணும். இது எல்லாம் பண்ற யாரும் போலாம், யாரும் வேண்டாம்லாம் சொல்ல. அந்த ஐதீக முறைகளை நீங்க ஃபாலோ பண்ணணும். அதை சிஸ்டத்தை ஃபாலோ பண்றது ஒண்ணு, அதை வந்து நீங்க ஒன்று அதை உடைக்கிறதுக்கான முயற்சி, இன்னொன்று அதை வைத்து அரசியல் செய்கின்ற முயற்சி. எந்த மக்களும் நீங்க வந்து ஒரு கோயிலுக்குள்ள கருவறைக்குள்ள ஒரு சிஸ்டம் இல்லாம ஆன்மீக விதிகள் இல்லாம போறது யாரும் மக்களே விரும்ப மாட்டாங்க. இப்போ இவங்க மாநாடு நடத்திருக்காங்க. எங்க தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் சரியா சொல்லியிருக்காங்க. ஏன்னா இவங்க எப்ப வேல் எடுத்தாங்க? எங்களுடைய இன்றைய மத்திய அமைச்சர் முன்னாள் மாநிலத்தினுடைய தலைவர் முருகன் அவர்கள் இருந்தப்போ கையில வேல் எடுத்து வேல் யாத்திரை போனாங்க. அது வரைக்கும் வேலையே தொடாதவங்க எலெக்ஷன் வந்தப்ப கையில வேல் எடுத்துட்டாங்க. வேல் எடுத்து வாங்கி நின்னாங்க. வேல் வாங்கி நின்னாங்க. எலெக்ஷன் வந்தப்போ வேலை கையில எடுத்தது யாரு? பாஜகவா திமுகவா? திமுக எடுத்தாங்க. கடைசியில எலெக்ஷனுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி கையில வேல் வாங்கி வேல் பரிசாக கொடுக்கப்பட்டது வாங்கி நின்னாங்க. வேலை வச்சுட்டு இருந்தாங்க. நாங்க தான் சொல்றோமே, எங்க கொள்கை பாருங்க, நாங்க அதுல மாற்று கருத்தே சொல்லலையே. நாங்க கடவுள் இல்லன்னு சொல்லல, நாங்க வந்து இந்து மத பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்லாம இல்ல. அப்ப திமுகவை பார்த்து அதே கேள்வி நீங்க கேட்க முடியும். நாங்க இருக்குன்னு சொல்றோம்ல, நீங்க இல்லன்னு சொல்றதுனால தான் நாங்க வேலை தூக்குறோம். நாங்க ராமரை செருப்பால் அடிக்கல. இதெல்லாம் யாரு பண்ணதுங்க? என்ன விஷயம் இல்லன்னு திமுக சொன்னாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்துடைய திராவிடர் கழகம் என்ன செய்தது? ராமருக்கு செருப்பு மாலை அணிவித்து நீங்க சேலத்துல ஊர்வலம் கொண்டு போனீங்க. இதெல்லாம் நீங்க பண்ணது. இன்னைக்கு நீங்க முருகன் மாநாடு நடத்துறீங்க. என்ன அதிசயம் பாருங்க. அதாவது காலத்தின் கோலன்னு சொல்லுவாங்கல்ல, திமுகவையும் முருகர் விட்டு வைக்கல, கடைசியில உங்களையும் இன்னைக்கு முருகன் மாநாடு நடத்த வச்சிட்டார். அதான் முருகருடைய சக்தி. அதை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். அதுவும் கூட பாருங்க, முருகர் வந்து இன்னைக்கு முருகர் பாட்டு பாடணும்னா முதலமைச்சர் எழுந்து நின்று அந்த பாட்டுக்கு மரியாதை செய்யறார். இதெல்லாம் நீங்க செய்யறது சரி. முதல்ல இந்து மக்களுடைய அந்த பண்டிகைக்கு வாழ்த்து சொல்லுங்களே. ஏன் வாழ்த்து சொல்ல மாட்டேங்கிறீங்க? தீபாவளி வாழ்த்துக்கள் சொல்லாம விடுமுறை நாள் வாழ்த்துக்கள் நீங்க நடத்துற டிவிலேயே செய்தி சொல்றாங்களே. அப்புறம் என்ன? அப்ப நீங்க என்ன காரணம் சொல்றீங்க? ஒரு மதத்தை தாஜா பண்றதுக்கு ஏன் இன்னைக்கு அவங்க கேட்கறாங்க? தமிழிசை சவுந்தரராஜன் இல்ல, ஒரு நிமிஷம் முடிச்சிடுறேன். ஏன் இன்னைக்கு முதலமைச்சர் பழனிக்கு போகல? பழனிக்கு போய் நிகழ்ச்சி தூக்கி வச்சிருக்கணும். இது உண்மையான ஆன்மீகத்தின் உள்ள அக்கறை. நீங்க ஆன்மீகத்தை வச்சு அரசியல் செய்யற காரணத்தால தான் முதலமைச்சர் அங்க போகல. இன்னொன்னு மிக முக்கியமான விஷயம், இப்ப சமீபத்தில் புதிய பாராளுமன்றத்துக்கு செங்கோல் கொடுக்கப்பட்டது. அந்த செங்கோலை கொடுத்தவங்க 2 பேர். ஒன்னு புலிப்பாணி சுவாமிகள், இன்னொன்னு சாது சுவாமிகள். அவங்க பழனியில கீழே அடிவாரத்தில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு அழைப்பு விடுக்கல. ஏன்னா அவங்க வந்து பாஜக சார்ந்தவங்க. அதனால யாரையெல்லாம் அழைப்பு விடுத்திருக்கிறாங்களோ அவரெல்லாம் திமுக சார்ந்தவர்களாக பார்த்து குடியரசுத் தலைவருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டதா? பாருங்க, புரோட்டோகால் என்ன சிஸ்டமோ நாடாளுமன்றத்துக்கு ஃபாலோ பண்ணப்படும். அதை பண்ணிட்டு இருக்கிறோம். நீங்க அதனால எல்லா நிகழ்வுக்கும் எப்ப அழைப்பு கொடுக்குங்கிறது புரோட்டோகால் சிஸ்டம். நாங்க ஒண்ணு யாரையும் ஒரு ஜனாதிபதி உருவாக்கி வச்சிருக்கீங்க. எங்களுக்கு புரோட்டோகால் சிஸ்டம் தெரியும், நாங்க பண்றோம். நான் இது வந்து நீங்க நடத்துற மாநாட்டுக்கு இல்ல நான் நீங்க நடத்துற நான் நீங்க நடத்துற மாநாட்டுக்கு இன்றைக்கு போகர் தான் அந்த சிலையை செஞ்சவருங்க. இன்னைக்கு அங்க இருக்க நவபாஷண சிலை செய்தவர் போகர். போகருடைய பெயர் எங்காவது அந்த பத்திரிகை இடம் பெற்றிருக்கிறதா? போகர் பற்றிய குறிப்பு இருக்கிறதா? இதை விட சுகீசிகம் என்ற ஒருத்தர் வந்து அவர் இன்னைக்கு அவர் தூக்கி வச்சிருக்காரு. அவர் சொல்றாரு அங்க முருகரே இல்ல, போகர் தான் முருகராக இருந்தார்னு சொல்லி அவரே சொல்லியிருக்காரு. அவரு இந்த மாநாட்டுக்கு இன்னைக்கு சிறப்புரை ஆற்றாரு. இதுதான் திராவிட கழகத்தினுடைய ஆன்மீக மாநாடு. பல லட்சம் பேர் வருவாங்கன்னு சொன்னாங்க. 2 லட்சம் பேர் வருவாங்க சொன்னாங்க. மொத்தமா 3000 பேர் தாண்டினா பெரிய விஷயம். ஆக நீங்க நடத்துற மாநாட்டை, திமுக நடத்துற மாநாட்டை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. தமிழ்நாடு அரசு நடத்துச்சா? முருகன் உங்களை மாநாடு நடத்த வச்சாரு. ஆனா மக்கள் உங்களை